शिवं नत्वा हि नागेशे नानिन्द्या परमा लघुः वैयाकरणसिद्धान्त मंजूषैषा विरच्यते. मुन क्लास्ல ஆகாங்ஷா புருஷனிஷ்டா இருக்கக்கூடிய ஆகாங்ஷாவை அர்த்தத்தில் ஆரோபம் பண்ணி விவகாரம் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம். சப்தத்தில் ஆரோபம் பண்ணலாமே, ஏன்னா அதுக்கும் ஒரு விவகாரம் இருக்கே. அயமர்த்தா அர்த்தாந்தரம் ஆகாங்ஷதி. இதே மாதிரியே இதம் பதம் சாகாங்ஷம் அப்படின்ற விவகாரமும் இருக்குது. அப்போ பதத்தில் ஆகாங்ஷா ஆரோபணம் பண்ணலாமேன்னு கேட்ட பொழுது பதத்தை ஸ்ரவணம் பண்ண உடனேவே ஆகாங்ஷா வர்றதில்லப்பா. ஸ்ருதமான பதத்திலிருந்து அர்த்தபோதம் வந்ததுக்கு அப்புறம்தான் ஆகாங்ஷா வர்றது. அதனால் ஆகாங்ஷாவை அர்த்தத்தில் ஆரோபம் பண்ணுறார் அப்படின்னு ஒத்துக்கிறது தான் கரெக்டே தவிர சப்தத்தில் ஆரோபம் பண்ணான்னு ஒத்துக்கிறது கரெக்டு கிடையாதுன்னு சொன்னார். அப்போ சாகாங்ஷம் பதம் அப்படின்னு விவகாரத்தை எப்படி நீ சமர்த்தனம் பண்ணுவ, அதை எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுவ அப்படின்னு அது கேட்டபொழுது அப்போ சாகாங்ஷார்த்த போதகம் இதம் பதம், இதம் பதம் சாகாங்ஷம், இந்த பதமானது ஆகாங்ஷையோடு கூடிய பதம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஆகாங்ஷையோடு கூடிய அர்த்தத்தை போதனம் பண்ணக்கூடிய பதம் இந்த பதம் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும்னு இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். இதுக்கு பிரமாணம் என்ன காண்பிச்சார்னா ததுக்தம் சமர்த்த சூத்ரே பாஷ்யே ஒரு பிரமாணம். இப்போ சாஸ்திரக்காரால் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா நையாயிகாலை தவிர பாக்கி எல்லாருமே தான் சொல்கிறதுக்கு பூர்வாச்சாரியாளுடைய சம்மதி இருக்கான்னு காமிப்பான். அவளே சொல்ல மாட்டாள். நையாயிகால் மட்டும்தான் சுதந்திரமாக விசாரம் பண்ணுவாள். சூத்திரத்தை காண்பிக்கணுன்ற கட்டாயம் அவளுக்கு இல்லை. சமயத்தில் அது இருந்தாலும் அதை மீறியும் போயிடுவாள். பாக்கி பேர்லாம் அப்படி இல்லை. இப்போ நீங்கள் இது மாதிரி சொல்கிறீங்களே, இதுக்கு உங்களுக்கு ஏதாவது பிரமாணம் இருக்கா அப்படின்னு கேட்டபோது சமர்த்த சூத்திர பாஷ்யம் சமர்த்த பதவிதிஹி அப்படின்னு சூத்திரத்துடைய பாஷ்யத்திற்கு காமிக்கிறார். பரஸ்பர வியபேக்ஷாம் சாமர்த்தியமேகே காபுன சப்தயோஹோ வியபேக்ஷா நப்ரூமாக சப்தயோஹோ இதி கிம் தரிஹி அர்த்தயோ ரிதி. அந்த பாஷ்யத்தையே பிரமாணமாக நாகேஸ்வர் காமிக்கிறார். என்னது சமர்த்த பதவிதின்னு அந்த சூத்திரம். அந்த சூத்திரத்தில் வேற ஒரு விசாரம், அதை நம்ம டைரெக்டாக போக முடியாது. பிரசங்கா கொஞ்சம் பார்க்கலாம். பதவிதிஹி சமர்த்தா அப்படின்னு அந்த சூத்திரம் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா பாணினி சொல்கிறார், என்னுடைய சாஸ்திரத்தில் பதவிதின்னு எதெல்லாம் இருக்கோ அந்த பதவிதி எப்படி இருக்கணும், சமர்த்தமாக தான் இருக்கணும். பதவிதிஹி சமர்த்தா அப்படின்னு அது மேல் விஷயம்லாம் விட்டுறேன் நான், அதெல்லாம் ரொம்ப போகல. இப்போ அப்போ இங்கே பாரு, பதவிதி சமர்த்தமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் சாமர்த்திய சகிதமாக இருக்கணும்னு அர்த்தம் இல்லையா? பதவிதிஹி சமர்த்தா சியாத்துன்னு சொன்னால் பதவிதிஹி சாமர்த்திய சகிதா சியாத்துன்னு அர்த்தம். சரியா? அப்போ கிம் நாம சாமர்த்தியம்னு கேள்வி வருது. அப்போ கிம் நாம சாமர்த்தியம் போது பரஸ்பர வியபேக்ஷாம் சாமர்த்தியம் ஏகே. சாமர்த்தியம் அப்படின்ற சப்தத்தினுடைய அர்த்தம் பல பேர் பலவிதமாக சொல்கிறா. ஏகே ஒரு சில பேர் என்ன நினைக்கிறா அப்படின்னா பரஸ்பர வியபேக்ஷாம், ஒருத்தர் இன்னொருத்தரை அபேட்சை பண்ணார் அப்படின்னு சொன்னால் அந்த அபேட்சாவுக்கு என்ன பேர், சாமர்த்தியம்னு பேர். பரஸ்பர வியபேக்ஷாம், ரெண்டு பேர் இருக்கார். இவர் அவரை விரும்பணும், அவர் இவரை விரும்பணும். விரும்பணும்னா எதிர்பார்க்கணும்னு அர்த்தம். அப்போ இப்போ நாம் உதாரணத்துக்கு அப்படின்னு சொன்னார் பரஸ்பர வியபேக்ஷாம் சாமர்த்தியம் ஏகே ஏகே கேச்சன தாவத் பரஸ்பர வியபேக்ஷா ஏவ சாமர்த்தியம் இது வதந்தி அப்படின்னு அர்த்தம். பரஸ்பர வியபேக்ஷாம் அபேக்ஷாவுக்கு என்ன வித்தியாசமா? வியபேக்ஷாவுக்கும் இப்போ ஞாபகம் அப்புறம் சொல்கிறேன். இப்போ கார்த்தால அபேக்ஷா அபேக்ஷான்னு சொன்னோமா ஆகாங்ஷான்னு சொல்லணும். ரெண்டும் ஒன்று தான். சரியா? கார்த்தால பார்த்தபோது ஆகாங்ஷான்னு சொன்னோம், இப்போ வியபேக்ஷான்னு சொல்கிறோம். ரெண்டும் ஒன்று தான். சரியா? இப்போ பரஸ்பர வியபேக்ஷா சாமர்த்தியம்னு சொன்ன உடனேவே அடுத்த கேட்குறான் அது மாதிரி அப்படின்னு சொல்லலாம். ஆகாங்ஷா பின்னம் வியபேக்ஷா பின்னம்
இந்த இடத்துல சொன்னான்டா. ஆ. இப்போ நாம் பேசுகிறது லௌகிகமான அந்த அர்த்தம் லௌகிகத்தை பேசலடா. இப்போ நாம் லௌகிகத்தில் வந்து மம அர்த்தாகாங்ஷா வித்யதே, தர்மாகாங்ஷா வித்யதே, அர்த்த அபேக்ஷா வித்யதே, தர்மாபேக்ஷா, அது லௌகிக விவகாரம். இந்த இடத்துல ரெண்டு பேர், அது ரெண்டு சப்தமோ ரெண்டு அர்த்தமோ ஏதோன்னு வச்சுக்கியான். இப்போ இங்கே வந்து அபேக்ஷானாலும் ஆகாங்ஷானாலும் இந்த ஒன்று தான். சரி, இப்போ இது விட்டுட்டு போகுது, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம என்ன வாக்கியம் எடுத்தோம்? சூத்திரம் எது? சமர்த்த பத விதி. சூத்திரத்தில் என்ன வந்திருக்கு? சாமர்த்தியம்னு வந்திருக்கு. சமர்த்தகான்னா சாமர்த்தியத்தோடு கூடியது சமர்த்தம், சாமர்த்தியத்தோட கூடியது சமர்த்தம். சாமர்த்தியம்னா என்ன அப்படின்னு அடுத்த கேள்வி வந்தது. சாமர்த்தியத்துக்கு பல அர்த்தம் இருக்குது. ஒரு சில பேர் என்ன பண்ணால் பரஸ்பர வியபேக்ஷாவுக்கு தான் சாமர்த்தியம்னு பேருன்னு ஒரு சில பேர் சொல்கிறா. பரஸ்பர வியபேக்ஷாம் சாமர்த்தியம் ஏகே இத்துக்தே கேச்சன வதந்தி. அப்போ கேட்குறாராம், பரஸ்பர வியபேக்ஷான்னா ரெண்டு சப்தம் வந்து ஒன்று ஒன்று எதிர்பார்க்கிறது அப்படின்னு நீ சொல்ல வரியா அப்படின்னு ஒருத்தன் கேட்குறான். பரஸ்பரம் தானே இருக்குது. அப்போ ஏகா சப்தா சப்தாந்தரம் கிம் அபேக்ஷதே. प्रथमशब्दः द्वितीयशब्दं तावत् अपेक्षते, द्वितीयशब्दः प्रथमं शब्दम् अपेक्षते. इदमेव सामर्थ्यं किम् அப்படின்னு கேட்குறான். கிம் சப்தயோ காப்புன சப்தயோகோ வியபேக்ஷா. ஏண்டா சப்தம் போய் ஒரு சப்தம் இன்னொரு சப்தத்தை எங்கேயாவது விரும்புமா? கேட்குறது யார்? மகாபாஷ்யத்திலேயே ஒருத்தன் கேட்குறான், ஒரு சப்தம் இன்னொரு சப்தத்தை எங்கேயாவது எதிர்பார்க்குமாடா? பூர்வபக்ஷி. का पुनः शब्दयोः व्यपेक्षा, शब्दयोः व्यपेक्षा काचन विद्यते वा? நீ ஏதோ பரஸ்பர வியபேக்ஷாம் சாமர்த்தியமேக்கேன்னு சொல்கிறையே அப்படின்னு கேட்குறான். அதுக்கு பதில் நப்ரூமஹா சப்தயோஹோ இதி. சி, ரெண்டு சப்தங்களுக்குள்ள பரஸ்பர வியபேக்ஷா இருக்குது, பரஸ்பர ஆகாங்ஷா இருக்குது அப்படின்னு ஒன்றும் நாங்கள் சொல்லலை. நப்ரூமஹா சப்தயோஹோ இதி கிம் தரிஹி. அப்படின்னா என்ன? கேட்குற ஒருத்தர் விடைக்கிற மாதிரியே இருக்கும் மகாபாஷ்ய பிரயோகம்லாம். கிம் புனः அப்படியா? அப்போ என்னவா அப்படின்னு கேட்குறேன். கிம் ரூம கிம் தர்ஹின்னா அர்த்தயோகோ இதி. அர்த்தங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய வியபேக்ஷா இருக்கு இல்லையா, அதை தான் நாங்கள் என்னன்னு சொல்கிறோம்? சாமர்த்தியம்னு சொல்கிறோம்னாரு. இது அங்கே நடந்த விசாரம். அதிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, சப்தங்களுக்குள்ளே ஆகாங்ஷா இருக்கவே இருக்காது, அர்த்தங்களுக்குள்ளே தான் இருக்குன்னு தெரியுறதா? இப்போ அந்த ரெண்டுத்தை கனெக்ட் பண்ணி இப்போ நீ சொல்லு, ஆகாங்ஷானாலும் வியபேக்ஷானாலும் ஒன்று தான். அதை சொல்கிறது தானடா இதை எடுத்தார். இப்போ நீ இது வரைக்கும் எதை பற்றி பேசின்னு இருந்தா? இரா இது வரைக்கும் எதை பற்றி பேசின்னு இருந்தா? கார்த்தால என்ன ஆகாங்ஷாவை பற்றி பேசியிருந்தா. ஆகாங்ஷா எங்கே இருக்குது? புருஷன்கிட்ட தான் இருக்குன்னு சொன்னார். புருஷன் இருக்கக்கூடிய ஆகாங்ஷா எங்கே ஆரோபம் பண்ண? அர்த்தத்தில் ஆரோபம் பண்ணல. அவன் என்ன கேட்டான்? சப்தத்துலேயும் ஆரோபம் பண்ணலாமேன்னு கேட்டான். சப்தத்தில் வராதுப்பான்னு சொன்னார். காரணம் என்ன சொன்னார்? சப்தத்தை கேட்ட உடனேவே ஆகாங்ஷா வரப்போகிறது இல்லை, அர்த்தஜானம் வந்ததுக்கு அப்புறம்தான் வரும்னு யுக்தியை சொல்லிவிட்டு பிரமாணத்தை காண்கிறார். அந்த பிரமாணம் எது? பாஷ்ய பிரமாணம். பாஷ்யத்தில் என்ன சப்தம் யூஸ் பண்ணிருக்கா? பரஸ்பர வியபேக்ஷான்ற சப்தம் தான் யூஸ் பண்ணிருக்கா, ஆகாங்ஷான்ற சப்தத்தை யூஸ் பண்ணலை. உன்னை பொறுத்தவரை என்ன சந்தேகம் வந்தது? வியபேக்ஷா வேறு ஆகாங்ஷா வேறு தானே, அல்லது வியபேக்ஷாவும் ஆகாங்ஷாவும் ஒன்று தானேன்னு உனக்கு சந்தேகம். இந்த ரெண்டும் வேறு வேறன்னு இருந்தால் ஆகாங்ஷான்னா என்னன்னு தெரிவிக்கிறதுக்கு இந்த பங்கி எடுத்துருக்க மாட்டேறாடா. புரியுதா? ஆகாங்ஷாவை பற்றி பேசுகிறதுக்கு இந்த வியபேக்ஷா பங்கியை சொல்லியிருக்க மாட்டார். அப்போ வியபேக்ஷான்னாலும் சாமர்த்தியம்னாலும் ஒன்று தான், ஆகாங்ஷான்னாலும் ஒன்று தான். புரிஞ்சுதா? அப்போ அங்கே ஒன்று பரஸ்பர வியபேக்ஷாம் சாமர்த்தியமேக்கேன்னு கேட்டோன்னே காப்புன சப்தயோகோ வியபேக்ஷான்னு கேள்வி கேட்டுட்டு நப்ரூமஹா சப்தயோகோ இத்தின்னு சொல்லிட்டு கிம் தரிஹின்னு மறுபடியும் கேள்வி கேட்டு அர்த்தயோகோன்னு சொன்னதுனால அர்த்தயோகோ மத்தியே ஏவ பரஸ்பர வியபேக்ஷா வித்யதே, அர்த்தயோகோ மத்தியே ஏவ பரஸ்பர சாமர்த்தியம் வித்யதே, அர்த்தயோகோ மத்தியே ஏவ பரஸ்பரம் ஆகாங்ஷா வித்யதேன்னு தெரியுது. அதான் கொஞ்சம் பொறுமையாக இருந்தாங்க. புரிஞ்சுதாப்ப? ஆமாம், ஏகே இது பகுவச்சனம். ஆமாம், அது ஏக சப்தத்தில் ஏகா ஏகோ ஏகே. ஆமாம், ஏகா அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க சார். இது அது கேச்சனன்ற அர்த்தத்தில் வருது.
ஏகஹனா ஏகத்துவ விசிஷ்டமான ஒரு வியக்தின்ற அர்த்தத்தில் வரல, கேச்சன அப்படின்ற அர்த்தத்தில். ஏகத்துவ விசிஷ்டமான இல்லைடா, ஒரு வியக்தி இல்லைங்க, பல வியக்திகளில் இருக்கக்கூடிய ஒரு சில பேர். நம்ம தமிழ்லேயே வருதுடா, ஒரு சில பேர். எப்படி? ஒரு சில பேர். ஒருன்ற சப்தத்தையும் யூஸ் பண்ணுற, சிலன்ற சப்தத்தையும் யூஸ் பண்ணுற. ஒன்று சிலன்னா பல. புரிஞ்சுதா? அப்போ பகுத்வ விசிஷ்ட வியக்திவாச்சகம் சில சப்தம், ஏகத்துவ விசிஷ்ட வியக்திவாச்சகம் ஒரு சப்தம், ஒரு சில பேர். ரெண்டுத்தையும் சேர்த்து யூஸ் பண்ணுற இல்லையா, ஒரு சில பேர். அந்த அர்த்தம் எங்கேருந்து கிடைக்கிறது? ஏகேன்ற சப்தத்துலேருந்து கிடைக்கிறது. புரியுதா? இக்கிம் தரிஹி அர்த்தயோகோ அப்படின்னு தெரிஞ்சுது. அப்போ இவ்வளோ தூரம் என்ன சொல்ல வந்தார்? வெபேக்ஷா அர்த்தங்களுக்குள்ளதானே தவிர சப்தங்களுக்குள்ளன்றதுக்கு யுக்தியும் சொல்லிட்டார், பிரமாணமும் சொல்லிட்டார். ஈதிருஷ ஜிஜ்ஞாசோத்தாபகம் ச ஏகபதார்த்தே அபரபதார்த்த வதிரேக்த பிரயுக்தஸ்ய அன்வயபோத அஜனகத்வஸ்ய ஞானம் இதி தத்விஷயே தாதிருஷ அன்வயபோத ஜனகத்வேபி ஆகாங்ஷா இது வியவஹாரः. இதற்கும் புரிஞ்சுத்து. இதுவே நமக்கு போதும், இதுக்கு மேலெலாம் விஷயம் சொல்ல வேண்டாம், இதுவே போதும் சார் அப்படின்னா. இருந்தாலும் கொஞ்சம் சொல்வேன்னு இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப்பு மேலே போகிறார், ஒரு ஸ்டெப்பு மேலே போகிற கொஞ்சம் ஜாகிரதையாக கவனிக்கணும். சொன்னார் டபர்ரா, இன்னைக்கு கார்த்தாலேயே பாடத்தில் நாம் பார்த்தோம், இதெல்லாம் அதி சூக்ஷ்மமாக நடக்கக்கூடிய விஷயம். கட்டம் ஆணைய அப்படின்னும்போது கட்டம் சப்தத்தை உச்சரித்த உடனேவே ஆணையன்ற சப்தத்தை உச்சரிக்கிறதுக்கு முன்னாடி இவ்வளோ நிகழ்ச்சி நடக்கிறது. என்ன நிகழ்ச்சி? கட்டம்னு ஒன்றவே இந்த பத சிரவணம் வருது. அது சப்தோபஸ்தித்தின்னு சொல்லுவோம் நாம். பத பிரத்யக்ஷம். என்னது? பத பிரத்யக்ஷம். அதுலேருந்து அர்த்தோபஸ்திதி. என்ன அர்த்தோபஸ்தித்தினா? கடம்ன்ற பதத்துக்கு கர்மீபூ கடரூபம் கர்மன்ற ஞானம் வரும். அந்த ஜாய் சக்தி கிரகத்துக்கு திருப்பி ஓடக்கூடாது, அது பழசு. நீ பழசுலேயே இருக்க. நீ சக்தி கிரகம்னா கடந்துட்டு வந்துட்டான். குழந்தை என்ன இவன்? ஏற்கனவே ஞானம் வந்துடுதுன்னு சொல்கிறேன் நான். சக்தி கிரகம் இருக்குடா அவனுக்கு. அம்மா அதெல்லாம் கடந்து வந்தாச்சுன்னு கார்த்தால சொல்லிட்டேன், திருப்பி அங்கேயே இருக்க நீ. இப்போ நாம் பேசுறது சக்தி யார் கிரகீத சக்திக்கனா யார் இருக்கானோ பதபதார்த்த ஞானம் புதுசாக புரிஞ்சுட்டா அது சக்தி கிரகம். ஆமாம், பழசைய திருப்பியும் ஸ்மரிக்கிறதுன்னு இல்லை, அனுபவிக்கிறான். இன்னைக்கு கார்த்தால தான், இன்னைக்கு கார்த்தால 9 மணின்னு சொன்னேன். சாப்தபோத ஸ்தலத்தில் தான் பேசிட்டுருக்கோம். நம்ம சக்தி கிரகத்துக்கு திருப்பி போகக்கூடாது, டைம் வேஸ்ட் ஆகிடும். குழந்தைக்கு நான் ஆரம்பிக்கும் போது இவன் படித்தவன் தான். கார்த்தால ரெக்கார்டிங்ஸ் பாரு, படித்தவன் தான், அர்த்தம் தெரியும். இன்னைக்கு கார்த்தால ஒரு பதத்தினுடைய ஒன்று இப்போ நான் பேசுகிறேன்டா, நான் பேச உனக்கு அர்த்தபோதம் வருதா இல்லையா? நான் பேசக்கூடிய ஒரு பதங்களும் உனக்கு புதுசா? எல்லா பதமும் பழசு. இந்த ஒரு பதத்தினுடைய அர்த்தமும் பழசு. ஆனால் நான் பண்ணுற வாக்கியத்தினுடைய அர்த்தம் உனக்கு புதுசு. வாக்கியத்தினுடைய அர்த்தமும் உனக்கு பழசாக இருக்கிற பட்சத்தில் நீ பாடமே கேட்க வேணாம். சார் போதும் சார், நீ எழுந்து போயிடுவேன். ஒத்துக்கிறியா? நான் இந்த ஸ்டேஜை பற்றி தான் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நீ பதமும் தெரியல, பதார்த்தமும் தெரியல, அதை பற்றி அதெல்லாம் ஆயிடுத்து. அது சக்தி கிரகம்லாம் ஆயிடுத்து, புரிஞ்சு. அதனால் திருப்பி நீ அங்கே போகவே கூடாதுங்க. இப்போ என்னன்னா பதம் பத பிரத்யக்ஷம்னு பேர். என்ன பேர்? பதம். இந்த பதம் கடம்ன்ற பதத்தை காதில் விழுந்துடுத்து. கடம்ன்ற பதத்தினுடைய அர்த்தமும் ஞாபகம் வந்துடுது. ஞாபகம் வரல, ஞாபகம்ன்ற சப்தம் சொல்லக்கூடாது, தெரிஞ்சுட்டான்னு சொல்லணும். ஞாபகம்னு சொன்னால் அது ஸ்மிருதியில் சேர்ந்துடும். நாம் ஸ்மிருதி வேறு, அனுபவம் வேறன்னு சொல்ல போகிறோம். அப்படின்னா இது நம்ம தமிழில் சொல்லும்போது ஞாபகம் வந்துடுதுன்னு சொல்லலாம். ஞாபகம்ன்ற வார்த்தை இங்கே ஒத்து வராது. சரியா? இப்போ ஈதிருஷ ஜிஜ்ஞாசோத்தாபகம் ச ஏகபதார்த்தே அபரபதார்த்த வதிரேக பிரயுக்தஸ்ய அன்வயபோத அஜனகத்வஸ்ய ஞானம். இப்போ ஈதிருஷ ஜிஜ்ஞாசா,
ஈதிருஷ ஜிக்ஞாசானா இதுக்கு முன்னாடி என்ன சொன்னார்? ஆகாங்ஷான்னு சொன்னார். ஆகாங்ஷா என்ன சொன்னார்? ஏக பதார்த்த ஞானே, ஃபஸ்ட்டு முதல்ல சொல்லும்போது ஏக பதார்த்த ஞானே ததர்த்தான்வய யோக்கியார்த்தஸ்ய யஜ்ஞானம் தத் விஷய இச்சா தான் ஜிக்ஞாசா. சப்தங்கள் வேறு வேறு, அர்த்தம் அதே தான். கடமானையான் போது கடம்ன்ற பதத்தினுடைய அர்த்த ஞானம் வந்துடுது. ஆனால் கடம்ன்ற பதத்தினுடைய அர்த்தத்தோட அன்வயிக்கிறதுக்கு யோக்கியமான இன்னொரு அர்த்தம் எதுவோ அந்த அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு என்ன ஒரு இச்சையோ அந்த இச்சைன்னு சொன்னார். அந்த இச்சைக்கு என்ன பேருன்னு சொன்னார்? ஆகாங்ஷா. அந்த ஆகாங்ஷா எப்போ ஏற்படும் தெரியுமா? அது ஒன்று சொன்னார். புரிஞ்சுதா? எப்போ ஏற்படும் அப்படின்னா, அதாவது இந்த ஆகாங்ஷா ஏற்படுறதுக்கு முன்னாடி இன்னொரு ஒன்று தேவைப்படுறது. அது என்னது? அதை எப்போ ஏற்படும்னு சொன்னாலே அதை நான் இப்போ சொல்கிறேன். என்னென்னா, ஒரு வாக்கியம், அந்த வாக்கியத்தில் இருக்கக்கூடிய ஒரு பதம், அந்த பதத்தை காதால் கேட்டாச்சு, அதிலேருந்து அர்த்த ஞானம் வந்துடுது. அதோட அன்வயிக்கிறதுக்கு யோக்கியமான இன்னொரு அர்த்த விஷயகமான ஞானமானது நமக்கு இன்னும் வரலை. புரியுதா? அந்த ஞானம் வரலை. ஞானம் வராமல் இருக்கணும். அப்போ இதோட அன்வயிக்கிறதுக்கு யோக்கியம், அப்போனா இதோட அன்வயிக்கிறதுக்கு யோக்கியமாக இன்னொரு அர்த்தம் என்னன்ற ஜிக்ஞாசா. புரியுதா? அப்போ அந்த ஜிக்ஞாசான்னா இதுக்கு முன்னாடி பேசிருக்கக்கூடிய ஆகாங்ஷா. அந்த ஆகாங்ஷா உத்தாபகம் எதுன்னு கேட்டார். ஆகாங்ஷாவுடைய உத்தாபகம் அப்படின்னா, ஈதிருஷ ஜிக்ஞாசோத்தாபகம் ச ஏக பதார்த்தே அப்படின்னா, கடம் இது பதஸ்ய யஹ அர்த்தः தஸ்மின் அர்த்தே ஜாதே. அர்த்தே ஜாதே நாம அர்த்த விஷயக ஞானே ஜாதே. ஏக பதார்த்தே அபரபதார்த்த வத்திரேக அப்படின்னா, ஒரு பதத்தினுடைய அர்த்த ஞானம் மட்டும் வந்தது, இன்னொரு பதத்தினுடைய அர்த்த ஞானம் இன்னும் வரலை. அதுக்கு என்ன பேர்? அபரபதார்த்த வத்திரேக. அபரபதார்த்த வத்திரேகம் இருந்ததுன்னா, இப்போ கடம்ன்ற பதத்தினுடைய அர்த்த ஞானம் வந்துடுது, ஆணையன்ற பதத்தினுடைய அர்த்த ஞானம் வரலைன்னு சொன்னால் அப்போ என்ன ஆகும்னா, இந்த கடம்ன்ற பதத்தினுடைய அர்த்தமானது இன்னொரு பதத்தினுடைய அர்த்தத்தோடு கூட அன்வயிக்காமல் இருக்கும். அன்வய போத அஜனகத்துவம். புரியுதா? மறுபடியும் அந்த சப்தம் பார். ஏக பதார்த்தே அப்படின்னா, கடம் இது பதார்த்தே ஜாத்தே சதி. பதார்த்தே ஜாத்தேனா பதார்த்த ஞானே ஜாத்தே சதி अपरपदार्थ व्यतिरेकः इत्युक्ते आनय इति पदस्य यः अर्थः तस्य अर्थस्य अभावः. अर्थाभावः इत्युक्ते अर्थविषयकज्ञानाभावः. ஆனையன்ற பதார்த்த விஷயமான ஞானம் வரல. அப்போ ஞானாபாவம் இருந்ததுன்னா பிரயுக்தஸ்ய அன்வயபோத அஜனகஸ். இப்போ ஆனையன்ற பதத்தினுடைய அர்த்த ஞானம் வந்ததுக்கு அப்புறம்தான் இந்த கட பதார்த்தத்துக்கும் ஆணைய பதார்த்தத்துக்கும் அன்வயம் வரப்போகுது. அப்போ எல்லாம் ஒன்று வேறு வேறு விஷயம். ஆணையன்ற பதத்தினுடைய அர்த்த ஞானமே வரலைன்னு சொன்னால் அன்வய ஞானம் வராது. அன்வய ஞானம் ஏற்படலைன்னா இந்த கட பதார்த்தத்தோடு அன்வயிக்கிறதுக்கு யோக்கியமான அர்த்தம் என்னன்னு சொல்லிட்டு ஒரு ஜிக்ஞாசா வரும். அப்போ அந்த ஜிக்ஞாசா வர்றதுக்கு யார் காரணம்னா அன்வய போத அஜனகத்துவ ஞானம். காரணம். ஏண்டா உனக்கு ஜிக்ஞாசா வந்தது அப்படி தலைக்கீழ சொல்லிட்டு வரேன். ஏண்டா உனக்கு ஜிக்ஞாசா வந்தது, ஏண்டா உனக்கு ஆகாங்ஷா வந்தது அப்படின்னு கேட்டால் அன்வய ஞானம் ஏற்படாதது தான் காரணம். ஏண்டா உனக்கு அன்வய ஞானம் ஏற்படலை அப்படின்னு கேட்டால் இன்னொரு பதார்த்த ஞானம் ஏற்படலை. அப்போ ஒரு பதார்த்த ஞானம் ஏற்பட்டெடுத்து இன்னொரு பதார்த்த ஞானம் ஏற்படலை. இன்னொரு பதார்த்த ஞானம் ஏற்படாததுனால அன்வய போத ஞானம் ஏற்படலை. அன்வய போத ஞானம் அன்வய ஞானம், அன்வய போத ஞானம் இல்லை, அன்வய போதம் ஏற்படலை, அன்வய
ஞானம் ஏற்படலை. அன்வய ஞானம் ஏற்படாததுனால ஆகாங்ஷா வந்துடுது. புரியுதா? ஈதிருஷ ஜிஜ்ஞாசோத்தாபகம் ச ஏகபதார்த்தே அபரபதார்த்த வத்திரேக பிரயுக்தஸ்ய அன்வயபோத அஜனகத்வஸ்ய ஞானம் இதி அப்படின்ற இதி காரணாத் தத்விஷயே தாதிருஷ அன்வயபோத அஜனகத்வேபி ஆகாங்ஷா இது வியவஹாரः. இப்போ இது வரைக்கும் ஆகாங்ஷாவுடைய ஸ்வரூபம் வேறு மாதிரி சொல்லணும். ஏகபதார்த்த ஞானம் வந்ததுக்கப்புறம் அஸ்ய அன்வயி அர்த்த கஹான்ற ஒரு ஜிஜ்ஞாசா இருக்க, அந்த ஜிஜ்ஞாசா தான் என்னன்னு சொன்னோம், ஆகாங்ஷான்னு. இப்போ அந்த ஜிஜ்ஞாசாவுக்கு காரணமாக இருக்கக்கூடிய அன்வயபோத அஜனகத்வ ஞானம் இருக்கு பாரு, அந்த ஞானத்தையே கூட ஆகாங்ஷான்னு ஒரு சில பேர் சொல்லுவா. புரியுதா? தத்விஷயன அது அன்வயபோத அஜனகத்வ ஞான விஷயே. அன்வயபோத ஆமாம் அன்வயபோதத்தை ஏற்படுத்தக்கூடிய ஞானம் ஏற்படலை. அன்வயபோதானா என்னது? கடபதார்த்தத்துக்கும் ஆணைய பதார்த்தத்துக்கும் இருக்கக்கூடிய வர்றா கடபதார்த்தத்துக்கும் ஆணையன்ற பதார்த்தத்துக்கும் இருக்கக்கூடிய சம்பந்த ஞானம் வரணும்னு சொன்னா அதுக்கு முன்னாடி உனக்கு கடபதார்த்த ஞானமும் இருக்கணும், ஆணையன்ற பதார்த்த ஞானமும் இருக்கணும். இருங்க இப்போ நாம் என்ன ஸ்டேஜில் இருக்கோம்னா கடபதார்த்த ஞானம் தான் ஏற்பட்டதே தவிர ஆணையன்ற பதார்த்த ஞானம் ஏற்படலை. அப்போ ரெண்டு பேரில் ஒரு பதார்த்த ஞானம் ஏற்படாததுனால ரெண்டு பேர் இருந்தால் தான் அன்வய ஞானமே ஏற்படும். அப்போ அன்வய ஞானமும் ஏற்படலை. அன்வய ஞானம் ஏற்படாததுனால தான் ஆகாங்ஷா உண்டாச்சு. அப்போ ஆகாங்ஷான்னு அதுக்கு தான் பேர். அந்த ஆகாங்ஷா ஸ்வரூபம்னா அஸ்ய அன்வயி அர்த்தா கஹா. அஸ்யன்னு யாரை வாங்கிக்கணும்? கடபதார்த்தஸ்ய அன்வயி அந்யஹ அர்த்தா கஹா. அதுதான் வாஸ்தவத்தில் ஆகாங்ஷா. ஆனால் அதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய அன்வயபோத அஜனகத்வ ஞானத்தையும் என்னன்னு சொல்லிட்டு இருக்கா. அவ்வளோதான் செய்யும், வேறு ஒன்றும் இல்லை. ஏகபதார்த்தத் விஷயே தாதிருஷ அன்வயபோத அஜனகத்வே அப்பி ஆகாங்ஷா இது வியவஹாரः. ஆகாங்ஷாயாः ஸ்வரூபாந்தர விசாரः. இன்னொன்று யத்வா உத்தாபகதா விஷயதான்யதர சம்பந்தேன உபயசம்பந்தேன வா அர்த்தாந்தர ஜிஜ்ஞாசா ஆகாங்ஷா. எதை ஏகபதார்த்த ஜானம் உத்தாபகதா விஷயதா அந்யதர சம்பந்தேன அர்த்தாந்தர ஜிஜ்ஞாசா ஆகாங்ஷா. ஆகாங்ஷா நாம கா அர்த்தாந்தர ஜிஜ்ஞாசா ஆகாங்ஷா. அர்த்தாந்தரம்னா அந்யஹ அர்த்தா, இன்னொரு அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும். இன்னொரு அர்த்தம், அந்த அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. சொல்லும்போது அர்த்தாந்தர ஜிஜ்ஞாசான்னு சுருக்கமாக சொல்லுவோம். அதில் இவ்வளோ விஷயம் இருக்குது. இன்னொரு அர்த்தம் இருக்குது, அந்த அர்த்த விஷயகமான ஞானம், அந்த ஞானம் ஏற்படணும்னு ஆசை. அர்த்தாந்தர ஜிஜ்ஞாசா. அர்த்தாந்தர ஜிஜ்ஞாசா தான் ஆகாங்ஷா. ஆனால் அது எப்படி இருக்கணும்னா உத்தாபகதா சம்பந்தேன அர்த்தாந்தர ஜிஜ்ஞாசா, விஷயகதா சம்பந்தேன அர்த்தாந்தர ஜிஜ்ஞாசா. உத்தாபகதா சம்பந்தம் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஏற்கனவே உனக்கு ஒரு அர்த்த ஞானம் வந்துடுத்து. ஏற்கனவே உனக்கு ஒரு அர்த்த ஞானம் வந்துடுது. அந்த அர்த்த ஞானத்தில் விஷயமாக இருக்கிற மாதிரி இன்னொரு அர்த்த விஷயகமான ஜிஜ்ஞாசா வரும். இதுக்கு முன்னாடி நாம் என்ன பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னு கேட்டோன்னா, ஒரு பதத்தினுடைய அர்த்த ஞானம்தான் வந்தது, அதோட அன்வயிக்கக்கூடிய இன்னொரு பதார்த்த ஞானம் வரலை. வரணும்னு ஆசைப்பட்டோம்னா அது ஜிஜ்ஞாசான்னு இது வரைக்கும் பேசிகிட்டு இருந்தோம் இதுக்கு முன்னாடி. இப்போ என்ன பேசுகிறோம்னா, ஒரு வாக்கியத்துலேருந்து உனக்கு ஞானம் வந்து முடிச்சுடுச்சு சார். ஒரு ஒரு பஷ்யம் மிருகோ பஷ்ய அப்படின்னு ஒரு வாக்கியம், மிருகோதாவத்தின்னு ஒரு வாக்கியம், பஷ்யான்னு ஒரு வாக்கியம், பஷ்யான்னு ஏன்னா ஏகத்திங் வாக்கியம்னு நம்மளுடைய மதம் கார்த்தாலேயே சொன்னேன். பஷ்யான்னு ஒரு திங்கந்தம் இருக்குது சார். ஆனால் அதில் இது பாஷ்யத்தில் வந்து பஷ்ய மிருகோதாவதி ஏகத்திங் வாக்கியம்
தாவந்தம் மிருகம் பஷ்ய ஆமா. இதி அர்த்தः அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். கரெக்ட் கரெக்ட் இதுல கரெக்ட் பூஷணாசாரத்துல கரெக்ட் அதுதான் இப்போ வந்து அது வந்து சித்தாந்தம். சித்தாந்தம் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சு பார்க்கணும். பஷ்யன்றான், பஷ்யன்னா பாரு அப்படின்னா. இப்போ கடம் ஆணையான்ற அந்த வாக்கியத்தில் கடம்னு ஒரு பதம், ஆணையா ஒரு பதம். கடம்ன்ற பதத்திலேருந்து கடபதார்த்த ஞானம் வந்ததுக்கப்புறம் அஸ்ய அன்வயி அர்த்தா கஹான்ற ஒரு ஜிஜ்ஞாசா வரும். அந்த ஜிஜ்ஞாசாவுக்கு ஆகாங்ஷான்னு பேருன்றது 100% உண்மை, ஒத்துக்கிறோம், அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் பஷ்யபிரகோதாவதின்ற இடத்துல பஷ்யான்னு தனி வாக்கியம். அப்போ பஷ்யான்னு சொன்ன உடனேவே அங்கே வந்து உங்களுக்கு வந்து அஸ்ய அன்வயி அர்த்தா கஹா அப்படின்ற மாதிரி ஞானம் வராது. பஷ்யனா பாரு, அவ்வளோதான். அப்படி அஸ்ய அன்வயி அர்த்தா கஹான்னு ஒரு ஆகாங்ஷா வந்தாலும் கூட அந்த ஆகாங்ஷாவை உபசமனம் பண்ணுறதுக்கு மிருகோதாவதி யூஸ் ஆகுமான்னு சொல்ல முடியாது. அந்த ஆகாங்ஷாக்கு என்ன, அந்த பஷ்ய பாரு அப்படின்னு சொன்னால் என்ன உங்களுக்கு ஆகாங்ஷா, கர்மாகாங்ஷா. மிருகம், மிருகம்னு பதம் சொன்னால் அந்த மிருகம்ன்ற பதம் என்ன பண்ணோன்னா ஆகாங்ஷாவை பூர்த்தி பண்ணணும். ஆனால் இங்கே மிருகம்னு பிரயோகம் பண்ணலை. அவன் என்ன பண்ணால் பஷ்ய மிருகோதாவத்தின்னு பண்ணுறான். நாம் என்ன பண்ண, இப்போ நாம் விசாரம் பண்ணிட்டுருக்கோம். சரி, விசாரம் பண்ணும்போது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து தான் நம்ம விசாரம் பண்ணுறோம். ஒரு உதாரணம், ஒரு திருஷ்டாந்தத்தை எடுத்து தான் நம்ம விசாரமே பண்ணிட்டுருக்கோம். புரிஞ்சுதா? ஆனால் இந்த இடத்துல கடம் ஆணையன்ற இடத்துல இருக்கக்கூடிய விசாரம் வேறு மாதிரி இருக்குது. பஷ்ய மிருகோதாவத்தின்ற இடத்துல இருக்கக்கூடிய விசாரம் வேறு மாதிரி இருக்குது. கடம் ஆணையால் வந்து கடம்னு சொன்ன உடனேவே அர்த்தாந்தர ஜிஜ்ஞாசா வந்தது. அதை பூர்த்தி பண்ணுறதுக்கு ஜிஜ்ஞாசா அதுக்கு யோக்கியமாக ஆணையன்ற பதம் இருக்குது. இங்கே பஷ்யான்னும் பொழுது உங்களுக்கு ஒரு ஜிஜ்ஞாசா வந்ததுன்னா அந்த ஜிஜ்ஞாசாவை உபசமனம் பண்ணுறதுக்கு மிருகோதாவதி யூஸ் ஆகாது. ஏன்னா மிருகோதாவதிக்கு மிருக கர்த்திருக்கம் தாவனம் அப்படின்னு தான் அர்த்தம். சரியா? வராது. அப்போ முதல்ல சொன்ன லக்ஷணம் என்ன சொன்ன, ஆகாங்ஷாவுக்கு ஒரு லக்ஷணம் சொன்னோம் பாரு, அந்த லக்ஷணம் இங்கே சரிவிட்டு வரல. இங்கேயும் அதை கொண்டு வரணும்னு வையாகரனால் விரும்புகிறா. யார் விரும்புகிறா? வையாகரனால். இந்த இடத்துலையும் ஆகாங்ஷா இருக்குன்னு சொல்லணும் அப்படின்னு. அப்போ என்ன பண்ணுறது? ஆகாங்ஷாக்கு நீ சொன்ன லக்ஷணம் இங்கே வரலையே. என்ன லக்ஷணம்? ஏகபதார்த்த ஜானே சதி அபரபதார்த்தஸ்ய ஞானம் தத் விஷய இச்சா அப்படின்னு சொன்னீங்களா இல்லையா? இது ஒரு வாக்கிய விஷயம். அது இது வேற வேறு வாக்கியமாச்சு. என்ன, அதனால தான் என்ன சொல்ல ஆகாங்ஷா இன்னொரு மாதிரியும் வச்சுக்கோ. என்னன்னா அர்த்தாந்தர ஜிஜ்ஞாசா. அந்த அர்த்தாந்தரம் எப்படி தெரியுமா இருக்கும்? உத்தாபகதா சம்பந்தேன விஷயத்தா சம்பந்தேன அந்நியதர சம்பந்தேன உபய சம்பந்தேனவா. அதாவது பஷ்யான்னு சொன்ன உடனேவே உனக்கு கர்ம விஷயக்க ஆகாங்ஷா வருது. கர்ம விஷயக்க ஆகாங்ஷாவை பூர்த்தி பண்ணுறதுக்கு மிருகோதாவத்தின்ற வாக்கியம் தேவைப்படுறதான். ஏன்னா இந்த இடத்துல அவன் பிரயோகம் பண்ணது பஷ்ய மிருகோதாதி தான் பிரயோகம் இருக்கான், வேறு ஒன்றும் பிரயோகம் பண்ணலை. பாஷ்யக்கார பிரயோகம் அது பிரயோகம் இருக்கார். பஷ்யான் வந்து கர்மாகாங்ஷா வருது. இந்த கர்மாகாங்ஷாவை பூர்த்தி பண்ணுறதுக்கு மிருகோதாவத்தின்றது பதம் கிடையாது, அது ஒரு வாக்கியம். சம்பூர்ண வாக்கியத்தினுடைய அர்த்தம் கர்மாகாங்ஷாவை பூர்த்தி பண்ணுறதுக்கு அன்வயிச்சுடுது. சார், ஆணையன்னு சொன்னால் உங்களுக்கு கர்மாகாங்ஷா வருது. அந்த கர்மாகாங்ஷாவை பூர்த்தி பண்ணுறதுக்கு யோக்கியமான பதம் எது? கடம். சரியா? கடம் தான். ஆணையன்னு சொன்னால் ஆகாங்ஷா வருதா? கர்மாகாங்ஷா வருது. ஆணையனா எதை கொண்டு வரணும்னு வரும். அப்போ அதை பூர்த்தி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது? கடம்ன்ற பதம் வருது. சரியா? கடம் ஆணையம். இங்கே வந்து பஷ்யான்னு சொன்னால் மிருகோதாவத்தின்ற பதமானது பஷ்யன்ற பதத்திலிருந்து உண்டான ஆகாங்ஷாவை பூர்த்தி பண்ணுறதுக்கு யோக்கியமானது கிடையாது. அது அப்போ எப்படி அன்வயிக்கும்? புரியுதா? எப்படி அன்வயிக்கும்? விஷயத்தா சம்பந்தேன அர்த்தாந்தர ஜிஜ்ஞாசா. பஷ்யன்ற பதத்தினுடைய அர்த்த ஞானம் ஏற்பட்ட உடனேவே அதில் விஷயமாக அன்வயிக்கிறதுக்கு யோக்கியமாக நீ எதை எதிர்பார்க்குறன்னார்? மிருகோதாவத்தின்ற வாக்கியத்தை எதிர்பார்க்குற. இப்போ மிருகோதாவதி பதம் கிடையாது, அது வாக்கியம். மிருகோதாவத்தின்ற வாக்கியத்தினுடைய அர்த்தமானது விஷயதா சம்பந்தேன
இந்த பஷ்யன்ற பதார்த்தத்தில் அன்வைக்கிறது. அப்போ விஷயதா சம்பந்தேன அர்த்தாந்தர ஜிஜ்ஞாசா குத்திர வித்யதே பஷ்ய இது பதார்த்த ஜானே ஜாத்தே சதி பவதி. அப்போ இதுக்கு என்ன பேர்? இதுக்கும் ஆகாங்ஷான்னு பேர். ஆச்சா, உத்தாபக ரெண்டு, இது வந்து விஷயதாசம் உத்தாபகதா சம்பந்தம், அதுவும் ஒன்று. உத்தாபகதா சம்பந்தேன அथवा விஷயதா சம்பந்தேன अथवा உபய சம்பந்தேன அர்த்தாந்தர ஜிஜ்ஞாசா ஆகாங்ஷா. ஆத்யம் பஷ்யமிருகோதாவதி இत्यत्र दर्शनार्थस्य कारकधावनाकाङ्क्षोत्थापकत्वं धावनं तु तद्विषयः एव. ஆச்சா, இது என்னது? பஷ்யமிருகோதாவத்தின்ற இடத்துல தர்சனார்த்தஸ்ய காரகதாவனாகாங்ஷோत्थापकत्वம் தாவனம் து தத்விஷயः ஏவ. இப்போ பஷ்ய அப்படின்ற பஷ்யன்னும் பொழுது அங்கே நடந்த விஷயத்தை முதல்ல சொல்லிடுறேன், அப்போ தான் புரியும். பஷ்யமிருகோதாவத்தின்னு ஒரு பிரயோகம். அதில் பாஷ்யக்காரர் என்ன விவக்ஷா அவருக்கு அப்படின்னா, மிருகசிய தாவனம் பஷ்ய தான் அவருடைய விவக்ஷிதமான அர்த்தம். என்ன சொல்ல ஏ பாடுறா, நம்மளும் லோகத்தில் பிரயோகம் பண்ணோம். ஏ பாடுறா, மான் எப்படி ஓடுது பாடுறான்னா, மான் சூப்பராக ஓடுறது, நீ பாருன்னு சொன்னி எதை பாருன்னு சொன்னேன்னு கேட்டான். அட பைத்தியமே, மானுடைய ஓட்டத்தை தாண்டா பாடுன்னு சொன்னேன்றான். ஆனால் சப்தம் எப்படி பிரயோகம் பண்ணிருக்கான்? பாரு மான் எப்படி ஓடுறது. அப்போ கேட்குறவனுக்கு மான் எப்படி ஓடுறதுன்றது தனி வாக்கியம், பாருன்றது தனி வாக்கியம். பாரில் கர்மகாரகம் என்ன அப்படின்னு எனக்கு இன்னும் பூர்த்தி ஆகலைன்னு அவனை சொரிஞ்சுட்டே இருந்தாங்க. நாம் என்ன பதில் சொல்லுவோம்? மானுடைய ஓட்டத்தை பாருன்னா தான் அதுக்கு அர்த்தம்னு நாம் சொல்லுவோம். சொல்கிறதெல்லாம் ரைட்டு, ஆனால் அதுக்கான யோக்கியத்தை எப்படி நடக்கிறதுனா இப்படி தான் நடக்கிறது. எப்படி நடக்கிறது? பஷ்யான்னு சொன்ன உடனேவே அந்த பஷ்யால் உனக்கு கர்மாகாங்ஷா வருது. அந்த கர்மாகாங்ஷாவை பூர்த்தி பண்ணுறதுக்காக தாவனம் இருக்கு பார், அது கர்மத்வேன அன்வயிக்கணும் அப்படின்ற ஒரு ஆகாங்ஷா உனக்கு ஏற்படும். இங்கே பாரு, ஆத்யம் பஷ்யமிருகோதாவதி இत्यत्र தர்சனார்த்தஸ்ய காரகதாவனாகாங்ஷோत्थापकत्वம். சரியா? பஷ்யன்னு உடனேவே பார் அப்படின்ற ஞானம் வந்த உடனேவே அந்த ஞானம் என்ன பண்ணுறதுன்னார், தாவனம்ன்றது கர்மத்வேன அன்வயிக்கணும் அப்படின்றத ஆகாங்ஷாவை உத்தாபனம் பண்ணுறது எது? அந்த பஷ்யன்றது. பஷ்ய சொன்னதானப்போ அவனுக்கு தாவனம் வந்து கர்மத்வேன அன்வயிக்கணும் வரும், உனக்கு ஆகாங்ஷா வரும் இல்லையா? அது சொன்னார், தர்சனார்த்தஸ்ய காரக தாவனாகாங்ஷோत्थापकत्वம். அப்போ பஷ்யான்றதுல என்ன இருக்குது? உத்தாபகத்துவம் இருக்குது. பஷ்யன்ற பதம், அந்த பதத்தினுடைய அர்த்தம் வந்து பாரு. அந்த பாருன்ற அர்த்தத்தில் என்ன இருக்குது? அந்த பாருன்ற அர்த்த விஷயகமான ஞானம் நமக்கு வந்தது. தத்விஷேக ஞானம் வந்த உடனேவே நமக்கு காரக தாவனாகாங்ஷா வந்தது. அப்போ காரக தாவனாகாங்ஷாவுடைய உத்தாபகம் எதுன்னார்? பஷ்யன்னு சொல்லாமல் பஷ்யன்ற பதார்த்த விஷயகமான ஞானம். ஞானத்தில் இல்லாமல் நாம் என்ன பண்ணோம்? அர்த்தத்தில் ஆரோபம் பண்ணுறோம். சரியா? धावती इत्यत्र दर्शनार्थस्य कारकधावनाकाङ्क्षोत्थापकत्वं विद्यते. कस्य? धावती इत्यत्र विद्यते. धावनं तु तद्विषयः एव. இங்கே பார், தாவனம் இருக்க பார். பஷ்யான்னும் பொழுது உத்தாபகதா சம்பந்தேன அர்த்தாந்தர ஆகாங்ஷா வித்யதே. குத்திர? பஷ்ய இத்தியத்திர வித்யதே. சரியா? மிருகோதாவத்தியில் என்னடா இருக்குன்னா ஒன்றும் இல்லை. மிருகோதாவத்தின்ற பதத்தை மட்டும் தனியாக கேட்குற வாக்கியத்தை, மான் ஓடுறது. இப்போ ஏதாவது ஆகாங்ஷா உத்தாபனம் ஆகிறதா? இல்லை. சரிதான்? அப்போ அது என்ன பண்ணுன்னார்? விஷயமாக மட்டும்தான் இருக்குது, ஆகாங்ஷாவில் விஷயமாக இருக்குது. அப்போ விஷயதா சம்பந்தேன அர்த்தாந்தர ஜிஜ்ஞாசா ஆகாங்ஷா. आकांक्षायां विषयः कः विद्यते? मृगोधावति इति वाक्यार्थः. आकांक्षायाम् उत्थापकं किं विद्यते? पश्य इति. उत्थापकता सम्बन्धः
आकाङ्क्षायाः उत्थापकः कः इत्युक्ते पश्य इत्येतत् शब्दத்தையே சொல்கிறோம் அப்போ தான் புரியும் நமக்கு. அப்போ आकाङ्क्षा इत्यस्य पश्य इत्यनेन कः सम्बन्धः उत्थापकतासम्बन्धः आकाङ्क्षोत्थापकं तावत् पश्य इत्येतत्. आकाङ्क्षायाः मृगोधावती इत्यनेन कः सम्बन्धः इत्युक्ते आकाङ्क्षायां विषयः भवति मृगोधावती इति. एवञ्च उत्थापकतासम्बन्धेन विषयतासम्बन्धेन वा अर्थान्तरजिज्ञासा आकाङ्क्षा. आद्यं पश्यमृगोधावती इत्यत्र दर्शनार्थस्य कारकधावनाकाङ्क्षोत्थापकत्वस्य धावनं तु तद्विषयः एव. अन्त्यं न एन्न उभयसम्बन्धेन உபயசம்பந்தா. எங்கே உபயசம்பந்தான்னா இந்த பஷ்யமிருகோ தாவதி மாதிரியான 2 வாக்கியம் இருக்குது பாரு, அதை விட்டுடு. 2 வாக்கியத்தை நீ சேர்த்து பிரயோகம் பண்ணுற, ரெண்டும் வேறு வேறு வாக்கியம், 2 வாக்கியத்தை சேர்த்து பிரயோகம் பண்ணுற, ஆனால் சென்ஸ் ஒரே சென்ஸ் தான், மீனிங் ஒன்று தான். பஷ்யமிருகோ தாவதி இது மாதிரியான இடத்துல ஒரு வாக்கியார்த்தம் வந்து உத்தாபகமாக இருக்கும், இன்னொரு வாக்கியார்த்தம் வந்து விஷயமாக இருக்கும். எந்த இடத்துல உபய சம்பந்தம் இருக்குன்னா ஒரே வாக்கியத்தில் வேறு கடம் ஆனய. அப்போ அங்கே பார் கடம்ன்றது இருப்பார். கடம்ன்ற பதம் என்ன பண்ணுறதுன்னா ஆகாங்ஷாவுக்கு உத்தாபகமாக இருக்குது. அந்த ஆகாங்ஷாவுக்கு விஷயமாக யார் இருக்க போகிறா? பஷ்ய ஆணையாக இருக்க போகுது. இது ஒன்று. மாற்றி யோசி, ஆணையன்ற பதம் இருக்குது பார், அதுவும் ஆகாங்ஷாவுக்கு உத்தாபகமாக இருக்கும். அப்போ விஷயமாக யார் இருப்பா? கடம் இருக்க போகுது. அப்போ ஒரே வாக்கியமாக இருந்தால் 2 பதங்கள்லையும் பரஸ்பரம் என்ன இருக்குன்னா ஆகாங்ஷாவினுடைய உத்தாபகத்துவமும் இருக்கும், ஆகாங்ஷா விஷயத்துவமும் இருக்கும். அப்போ உபய சம்பந்தேன அங்கே வாங்கிக்கணும். புரிஞ்சுதா? உபய சம்பந்தேன அர்த்தாந்தர ஜிஜ்ஞாசா ஆகாங்ஷா. அந்தியம் பச்சதி தண்டுலம் தேவதத்தா இத்தியாது கிரியா காரகையோஹோ துவயோஹோ அப்பி. ஒன்று கிரியை, பாக்கியெல்லாம் காரகம். பரஸ்பரம் தது உத்தாபகத்வாத்து தத் விஷயத்வாச்ச. முடிஞ்சுதா? அதையேவனா என்ன, இந்த ஆகாங்ஷான்னு ஒன்று இருந்தால் தான் உனக்கு வாக்கியத்திலேருந்து அன்வய ஞானம் வரும், சாப்தபோதம் வரும். இப்போ ஒரு பதத்தில் ஒரு பதமானது ஆகாங்ஷையினுடைய உத்தாபகமாக இல்லை, ஆகாங்ஷையினுடைய உத்தாபகமாக இல்லைன்னு சொன்னால் அங்கேருந்து சாப்தபோதம் வர்றதே கஷ்டம்தான் பண்ணார். எங்கடா அப்படின்னார். இப்போ கடம்னு சொல்கிறோமா இல்லையா? கடம்னு சொல்லும் பொழுதே கடரூபம் கர்மகாரகம்ன்ற ஞானம் நமக்கு வருது. இதுவே நாம் கடம்னு பிரயோகம் பண்ணலை. கடஹ கர்மத்வம் ஆனயனம் கிருதிஹி அப்படி யூஸ் பண்ணுறோம். ஆனயன்னு திங்கந்தம் யூஸ் பண்ணலை, ஆனயனம் கிருதிஹின்னு தனித்தனி பதமாக யூஸ் பண்ணுறோம். கடம்னு சுபந்தமாக யூஸ் பண்ணலை, கடஹா கர்மத்துவம்னு தனித்தனியாக யூஸ் பண்ணோம். இது மாதிரியான இடங்களில் நமக்கு என்ன வரலன்னா ஆகாங்ஷா இல்லை. ஏன் ஆகாங்ஷா இல்லை அப்படின்னா ஒரு பதார்த்த ஞானம் வந்ததுக்கப்புறம் அஸ்ய அன்வயி அர்த்த கஹ அப்படின்ற ஒரு ஜிஜ்ஞாசா வரணும். அது எப்போ வரும்னார் அன்வயபோத அஜனகத்துவ ஞானம் வந்தால் தான். அன்வயபோத உனக்கு இன்னொரு பதார்த்த ஞானம் வந்ததுக்கப்புறம் தானே அன்வயபோத அதனகத்துவம் வரும். உனக்கு இந்த பிரகிருத்தத்தில் வந்து இந்த பதமானது ஒரு ஆகாங்ஷையும் உத்தாபனமே பண்ணவே மாட்டேன்றது. அதனால் அந்த இடத்துல உனக்கு அன்வயபோதம் வராது. அதையேவ கடஹ கர்மத்வம் ஆனயனம் கிருதிஹி இத்யதஹ கடமானய இதிவத் ந அன்வயபோதः ஆகாங்ஷா விரஹாத். ஏன்னா அங்கே ஆகாங்ஷா கடஹா ஓ அப்படியா சரி, ஆனயனம் ஓ சரி, கிருதிஹி ஓகே, கர்மத்துவம் ஓகே. இதுவே கடம்னு சொன்னோன்னா அந்த நாம் வந்து சுமந்த திங்கந்த பதங்களை பிரயோகம் பண்ணாதான் நமக்கு என்ன ஆகும், அதில் தான் பரஸ்பர அன்வயத்தை நமக்கு அது காண்பிக்கிறது. ஏன்னா கடரூபம் கர்ம அப்படின்னா கடரூபம் கர்ம கஸ்யாம் கிரியாயாம் கர்மகாரகம் பவத்தின்னு ஆகாங்ஷா. அதையேவ கடஹ கர்மத்வம் ஆனயனம் கிருதிஹி இத்யதஹ கடமானய இதிவத் நான்வயபோதः. இதிவத் நியாந்தமாக ஒருத்தன் சொன்னார்ல, எங்கள் ஊரில் நாங்கள் இப்படி தான் பழகிப்போம், என்னடா கடமானயம் யூஸ் பண்ண மாட்டோம்,
घटः कर्मत्वम् आनयनं कृतिः हस्तः करणत्वं न தாடனம் கிருதிஹி ஹஸ்தேன தாடைய இப்படி தான் சார் நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அதனால் அது மாதிரி லூஸை விட்டுட்டு பாக்கி இடத்துல இதிவத்துன்னு இதிவத்து உனக்கு வந்து அன்வயம் வரலாம் ஆனால் இதில் வர்ற மாதிரி வராதுன்னார் புரிஞ்சுதா அது வந்து விபரீத வியுற்பத்தின்னு அது சில பேர் சொல்கிறோம் நாங்கள் எங்கள் ஊரில் இப்படி தான் பழகின்றோம்வா இந்த வந்து காக்கா கப்பு இப்படிலாம் சொல்லுவாள் கப்புக்கு வந்து காக்கா கப்பு மானா ரூணா இப்படிலாம் யூஸ் பண்ணுவா பாரு ஒரு செட்டிநாடு அது அவளுக்கெல்லாம் வேறு அது கிடையாது இது வந்து நான்வய போதா ஆகாங்ஷா விரஹாத் கடமானய இது விபக்தியந்த ஆக்கியாதாந்தயோஹோ ஏவ சாகாங்ஷத்வாச்ச ஏன் சார் வரமாட்டேன்னு கேட்டான் சில பையன் விஷயம் தெரிஞ்சுட்டு இருப்பான் ஆனால் அப்போ ரொம்ப நல்ல பிள்ளை மாதிரி கேட்பான் அவன் டவுட்டு நல்ல பிள்ளை மாதிரி டவுட் கேட்பான் அதனால் என்ன சொன்னான்னா அது ஏன் சார் வரல கடம்னும் போது கட பிராதிபதிக்கம் அம் இருக்குது கட பிராதிபதிக்கத்தினுடைய அர்த்தம் வந்து கடஹா அம் பிரத்யத்தினுடைய அர்த்தம் வந்து கர்மத்துவம் ஆணையாக இருக்குது ஆணியினுடைய அர்த்தம் வந்து ஆனயனம் அந்த சிப்பு பிரத்யத்தினுடைய அர்த்தம் வந்து கிருத்திகி ஆக்சுவலாக அதே தானே சொல்லணும் அதே தானே நீங்கள் 10 ரூபா பிச்சு கொடுத்தா மாதிரி 10 ரூபா தானே ரெண்டுக்கு இந்த ஒரு 5 ரூபான்ற மாதிரி அதே ஏன் வேல்யூ ஏன் இருக்க மாட்டேன்றார் இல்லைப்பா விபக்தியந்தமாக இருந்தால் அது மாதிரி திங்கந்தமாக இருந்தால் தான் அப்படிப்பட்ட பதங்களுக்கு தான் வந்து ஆகாங்ஷா உண்டுன்னு தீர்மானம் பண்ணேன் கடமானய இது விபக்தியந்த ஆக்கியாதாந்தயோஹோ ஏவ சாகாங்ஷத்வாச்ச இது ஆகாங்ஷா விசாரः ஸ்ரீ குருபியோ நமः அம்பி அங்கே தான் இருக்கான் நீ அண்ணா வந்திருக்கனே அவன் போயிட்டான்